வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அதாவது ரேஷன் கடை இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 2024 ஒரு புது அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 100% உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதியாகணுமா? இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் 13 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. இது யார் வெளியிட்டிருக்காங்க, எப்படி வெளியிட்டாங்க, என்னென்ன கேள்வி பதில், ஆல்ரெடி பார்த்த கேள்வி பதிலையே இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்போடு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வரும். அது இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற வேலைவாய்ப்பு என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்குண்டான அப்டேட் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னா என்ன, அது எதுக்கு நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் நிறைய பேர் அது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது எங்கே வாங்குறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஒன்றா, அடுத்தது என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நிறைய கமெண்ட் அதுதான் வந்திருக்கு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதேமாரி இந்த நாச்சிப்பா பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பொறுமையாக கேளுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. வீடியோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப இந்த வீடியோவை பாருங்கள். கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அப்புறமேட்டு கூட நம்மளோட சேனலில் உள்ளே இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அர்ஜென்ட்டோட அடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு புரியாமல் தான் போகும். ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறப்ப ஹெட்செட் போட்டு பொறுமையாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது, அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் இப்போ கேட்கக்கூடிய கேட்ட கேள்விகள் 1, ரெண்டாவது நாச்சிப்பாவை பற்றி 2, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் 3. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள் நீங்கள் தினந்தோறும் டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தரலாமா? ஓகே, பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல் பட்டதாரி அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் கல்லூரி முடித்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எது முன்னுரிமை அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் தான். அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் எங்கே வாங்குறது? ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் இ சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக டிகிரி முடித்தவராக இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, அண்ணன் தம்பிங்க நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அண்ணன் 12வது தான் முடிச்சிருக்காரு, தம்பி டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னா தம்பி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், எலிஜிபிள். நீங்கள் எல்லா வேலைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டே வச்சு விண்ணப்பிச்சுக்கலாம், ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதேமாரி தம்பி வாங்கிட்டாருன்னா அண்ணன் மறுபடி டிகிரி முடித்து மறுபடி வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னா ஃபஸ்ட்டு யார் கல்லூரி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் முன்னாடியே படித்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா எலிஜிபிள் வராது. அதேமாரி ஃபேமிலியில் இப்போ நிறைய பேர் கேட்குறது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ அண்ணன் தம்பி நாங்கள் இருக்கோம், அண்ணனுக்கு 12வது முடிஞ்சிட்டாரு, அடுத்தது அவங்க மனைவி கல்லூரி முடிச்சிருக்காங்க. யார்? அண்ணன் தம்பி 2 பேர்த்தில் அண்ணனுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆணைங்க பார்த்திங்க அப்படின்னா டிகிரி எலிஜிபிள் ஆகிட்டாங்களே, நாங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் நேற்று வீடியோவிலே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், தெளிவாக சொல்லியிருந்தார். இப்படி எப்படிங்க இது நாங்கள் எப்படி நாங்கள் சாத்தியமாக்குறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அவங்க அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதை எலிஜிபிள் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. திருமணம் ஆகி அவங்க வந்தாலுமே அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அது எலிஜிபிள் பார்க்கமே ஒழிஞ்சி
உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்பேரிஷனுமே நடக்காது. அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து நல்லா இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த சர்டிஃபிகேட் நாங்கள் எங்கே போய் வாங்குறது, ஆஃப்லைன் மூலயமா எங்கேயாச்சும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆஃப்லைன் மூலமாலாம் இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி சர்டிஃபிகேட்லாம் எலிஜிபிள், நாட் எலிஜிபிள். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து வாங்கணும். அதுக்கு ஒன்று என்ன ஃபீஸு என்னன்னு சொல்லிட்டு இ-சேவை மையத்துக்கு போங்க. அங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. எல்லா விதமான வேலைவாய்ப்புக்குமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய விதமான பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. ஜாப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இனிமேல் வருங்காலகட்டத்தில் இது எல்லாமே வந்து நடக்கும். இப்போ வந்து போலீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டார் கொடுக்குறாங்கள, அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கும் நிறைய விதமான அப்டேட்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது மிக மிக பெட்ரு. எங்களுடைய சார்பாக வந்து நாங்கள் சொல்கிறது, வாங்கி வச்சுக்கிறது பரவாயில்ல. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின், நாச்சியப்பா என்ன, அதை எதுக்கு முடிக்கணும், அது முடித்த என்ன பெனிஃபிட், இதுதான் கேள்வி. இதுக்கு உண்டான பதிலை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறப்ப நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம், எல்லா விதமான வேலைவாய்ப்பையும் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். நாச்சியப்பா அப்படிங்கிறது ஒரு அரசு சார்பில் ஒரு கோச்சிங் கிளாஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். காத்தால் போனீங்க அப்படின்னா மதியானம் 2 மணிக்கு விடுவாங்க. எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. ஒரு சில மாவட்டத்தில் இல்லை அப்படின்னா பக்கத்து மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அது வந்து வருஷத்தில் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் போய் விண்ணப்பிச்சிக்க முடியும். எப்படி வந்து இந்த ஸ்கூலுக்கெலாம் அட்மிஷன் போடுவாங்க, காலேஜுக்கெலாம் அட்மிஷன் அந்த 10 நாள் நடைபெறுதுன்னா அந்த 10 நாளில் போய் காலேஜ் சேர்ந்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாதோ, அதேமாரி இதுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நியூஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லா விதமான இதுலேயுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்போஸ் தெரியல அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் கொடுப்போம் வீடியோ மூலமாக, அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியான கிடையாது. டோட்டலாக எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே டைமில் ஒரே மாரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நடத்துறது யார் அப்படின்னா அரசு வந்து நடத்துது. அதனால் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நகை மதிப்பீட்டாளர், கணக்கீட்டாளர், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்பரு, இதுமாரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குதுங்க. நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க, நாச்சியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனல்லையே நீங்கள் போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நாச்சியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக ஒரு 30 நிமிடம் வந்து உரையாடல் நடத்தியிருப்பேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். அது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இதுக்கு நான் வீடியோ வந்து 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இல்லைங்க, செக் பண்ணி பார்க்கலாம். போட்டிருக்கேன், ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். நாச்சியப்பா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போட்டிருப்பேன். ரேஷன் கடை வேலைன்னு போட்டிருப்பேன். ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் வீடியோவை முழுவதும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள். அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் நாச்சியப்பானா என்ன, எங்கே படிக்கணும், அது வந்து அதோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். உங்களோட மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்துக்கு உண்டான ஃபோன் நம்பரு நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவிலையும் காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லி அதுக்குண்டான ஃபோன் நம்பரும் கீழே விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பேன். அந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே உங்களுடைய மாவட்டம் என்னன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தோடைய ஃபோன் நம்பரை அவங்க வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக அடுத்தது என்ன பண்ணலான்னா நீங்கள் போய் அங்கே சேர்ந்துக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜரு. வீடியோ கொடுத்துருக்க 2 மாதத்துக்கு முன்னாடி போய் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 3வது கொஸ்டின், 13 கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருக்காங்க. அரசு தரப்புலேருந்து 13 கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேளாண் துறை அமைச்சர் யார்? ஃபஸ்ட்டு கொஸ்டின்,
வேளாண் துறை அமைச்சர் யார்? இதுதான் கேட்டிருக்காங்க போன டைமு. வேளாண் துறை அமைச்சர் யார்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அதேமாரி ஒரே ரேஷன் கார்டு ஒரே குடும்ப அட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து இதுக்குண்டான சட்டம் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013ஆம் ஆண்டு சட்டம் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அதுக்குண்டான விரிவாக்கம் சொல்லுங்கள். 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான விரிவாக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். புரிஞ்சுதுங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் சுருக்கெழுத்த சொல்லுங்கள். 4வது கொஸ்டின். இதே வந்து ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லணும். 4வது கொஸ்டின் அது என்னன்னா என்எஃப்எஸ்ஏ. என்எஃப்எஸ்ஏ சட்டம் 4வது. இதுதான் கேள்வி பதில். அடுத்தது 5வது. நீங்கள் ரேஷன் கடையில் போய் பொருட்கள் வாங்குறீங்களே அந்த மிஷின் பேர் என்ன? எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், டெய்லியும் பார்க்கக்கூடியது தான். நான் வந்து ஆல்ரெடி வீடியோவிலே சொல்லியிருக்கேன். என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட் டைமு. 1 2 3 4 5. என்னென்னு சொல்லிட்டீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். வெயிட் பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா? அது என்னன்னா பிஓஎஸ். அந்த மிஷினோட பேர் பிஓஎஸ். 5வது கொஸ்டின். அடுத்தது 6வது கொஸ்டின். எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒரு சின்ன பதில் தான். மாவட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? 6வது கொஸ்டின். மாவட்ட எண்ணிக்கைகள் எத்தனை? 38. 7வது கொஸ்டின். ரேஷன் விடுமுறை நாட்கள் எவை? ரேஷன் வந்து இப்போ ரேஷன் கடை என்னைக்கு விடுமுறை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம கேட்டது தான். இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7வது கொஸ்டின் என்ன? ரேஷன் கடை விடுமுறை நாட்கள் என்னைக்கு? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை. 8வது கொஸ்டின். இந்த ரேஷன் கடைக்கு ஒரு போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த போர்ட்டல் வந்து உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அது என்னன்னா www.tnpds.gov.in. இதுதான் அதோடைய இணையதளம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. www.tnpds.gov.in அப்படிங்கிறது அதோடைய இணையதளம். 8வது கொஸ்டின்களா? 9வது கொஸ்டின். ஏஒய்ஒய் திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க? ஏஒய்ஒய் திட்டத்தின் கீழ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஏஒய் திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி. 9வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுனருடைய வேலை என்ன? ஆல்ரெடி வீடியோலேயே பார்த்துருப்போம். அதே கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. கட்டுனருடைய வேலை உதவுபவர், உதவி செய்பவர் கட்டுனருடைய வேலை. 10வது கொஸ்டின். நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? துரைமுருகன். 11வது கொஸ்டின். பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு? யாவாவேலு. 12வது கொஸ்டின். தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் யாரு? கேஎன் நேரு. 13வது கொஸ்டின். ரேஷன் கடையில் இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன? அரிசி. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அலாட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 13 கொஸ்டின். இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ வந்து ஜெனியூலாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விட்டுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ளலாம்.